பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் 4 பேருங்க. பயம் இல்லைன்னா சொல்ல மாட்டோம், கொஞ்சம் பயம்தான். ஃபஸ்ட் டைம் ஜங்கிள் சஃபாரி வந்திருக்கோம். அதனால் முதல்ல என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போகிறோம். இன்ஃபர்மேஷன் சென்டரில் சிரிச்ச முகத்தோட நமக்கான கைடன்ஸை ப்ராப்பராக கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்பி பார்த்தா அவங்க சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷனும் கிளியர் கட்டாக ஒரு போர்ட்லையும் எழுதியிருக்கு. இங்கே இன்ஃபர்மேஷன் சென்டர்லேயே உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டே பண்ணலாம், அதில் என்னென்ன பேக்கேஜஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபுட்டு எப்படி, அதுக்கப்புறம் என்னென்ன அனிமல்ஸ் பார்க்க போகிறீங்க, என்ன மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் இருக்க போது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெளிவாக சொல்லிவிடுவாங்க. இவ்வளோ தெளிவாக இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கூட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குல்ல, பட்ஜெட். எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ரூமை ஹாப்பியாக செலக்ட் பண்ணிட்டு மேடமுக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு ரூமுக்கு செக்இன் பண்ண போயிட்டோம். பார்க்கிங்க்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நாங்களும் நல்ல பிள்ளைங்களா பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே காரை விட்டுட்டு ஹாப்பியாக ரூமுக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி ஹோல் டே, அதாவது நாளைக்கு மார்னிங் 10:30 வரைக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் ஸ்டே. இது ஒரு ரெகுலர் ரூம்ஸாக இல்லாமல் காட்டுக்குள்ளே தனித்தனியாக டென்டட் ஹவுசஸ், அதுவும் அனிமல் சுற்றி நம்ம கூட இருக்க போகுது. ஸோ பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ரூம்ஸை பார்க்குறதுக்காக. லெட்ஸ் கோ இன்சைட். இங்கே பிஎஸ்என்எல் தவிர வேறு எந்த ஃபோன் கனெக்ஷனும் கிடைக்காது. பிஸ்னஸ் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் ஒய்ஃப் எங்கே இருக்கு? பார்க்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இதுதான் எங்களோட டென்ட்டு. ஸோ செமையாக என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே காட்டுறேன். வலது காலை எடுத்து வச்சுருவான். இல்லை பாருங்க, வலது காலை வச்சு போகிறான் பாருங்க. ஆனால் இவன் போனானே, இவன்லாம் வலது காலை வச்சு போனான்னா நாசம்தான். எரும மாடு இந்திரா. ஸோ இதான் அந்த டென்ட்டு. ஸோ ரெண்டு ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஒரு ரூமில் வந்து 2 பேர் தான் அலௌடு. எக்ஸ்ட்ரா பர்சன் வேணும்னா 1900 rupees எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 6900 + 1900. செம்மையாக இருக்கும். வித் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஜங்கிள் சஃபாரி, அதுக்கப்புறம் பேர்ட் வாட்சிங்கு, டேம் வியூ, அதுக்கப்புறம் சஃபாரி பேக்கேஜ் இது எல்லாமே இன்க்ளூசிவாக இருக்கும். ஃபுட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. மீன் கொடுக்குறாங்க, சிக்கன் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. செம்மையாக சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். என்ன ப்ரோ? அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாத்ரூம் எப்படி இருக்கு? லாங் டிரைவு, பாவம் அவர் கஷ்டத்தில் இருக்கிறார். போங்க, உங்களுக்கு டூர் ஃபர்ஸ்ட் காட்டு, அப்புறம் நான் போகிறேன். இது பாத்ரூம் டூரா? ஆமாம் ப்ரோ, நம்ம சேனல் பயங்கர ஃபேமஸ் ஆகிடும். என்னது இவ்வளோ பெரிய பாத்ரூம்? எங்க லைட் ஏரியல? டேய், என்ன இவ்வளோ பெரிய பாத்ரூம்? மேட்ச் போடலாம் ப்ரோ. மேட்ச் கிரிக்கெட் நல்லா ஓடி பிடிச்சி விளையாடலாங்க. விசாலமான இடம், நல்லா போகலாம். ப்ரோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. கிச்சாக்கு பெட்டே தேவையில்லை, பாத்ரூம்ல ஒரு இடம் கொடுத்துருக்கலாம். அவ்வளோ பெருசா. டேய், நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் கக்கூஸ்ல தானடா இருப்ப. அதுக்கு பேசாம கக்கூஸ்ல போய் படுத்துறா. இப்போ நீங்க எதுக்கு வந்தீங்க? எடுத்தோடனே எதுக்கு பாத்ரூம் போறீங்க? அது நான் இல்ல, அனில் ப்ரோ. நான் தான். அவன் என்ன பண்றானோ அவன்டே கேளுங்க, தெரியாது. எங்க டீம்ல வந்து இந்த சேது விக்கிற மாதிரியே ஒரு கேரக்டர் இருக்கும். இதுதான் சேது. ரெகுலர் செக்இன் 12 o'clock முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸாக ஒரு சிட்டிங்கை போட்டோம். ஏன்னா 1 o'clock லஞ்ச் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் 2:30க்கு ஷார்ப்பாக ஜங்கிள் சஃபாரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு 3 ஆர்மி டென்ட்ஸ் இருக்குது. இது ஒரு நாள் ரேட் பார்த்தீங்கன்னா 2000. 2 பேர் தங்கலாங்க. ஆனால் இதில் ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க, ஜங்கிள் சஃபாரி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்களே புக் பண்ணணும். இதுக்கப்புறம் மெயின் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம், அதாவது போஜனசாலா. பியூட்டிஃபுல்லாக டைனிங் டேபிளாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு கூண்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அனிமல்ஸ் வெளியில் ஃப்ரீடமாக இருப்பாங்க, நம்ம தான் கூண்டுக்குள்ளே இருப்போம். இங்கே லஞ்ச் பொஃபே சிஸ்டம் தாங்க. நான்வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா ஏதர் ஃபிஷ் இல்லைன்னா சிக்கன் கொடுப்பாங்க. அதை தவிர சாம்பார், பொரியல், அப்பளம், கூட்டு, மோர் குழம்பு, ரைஸ், ஊறுகாய், சப்பாத்தி, இது எல்லாத்தையுமே ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக சர்வ் பண்ணுறாங்க. டேம் ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு கம்ப்ளீட் மீல் என்ஜாய் பண்ண திருப்தியோட எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டோங்க. ஒரு ஃபுல் மீல்ஸ் முடித்த உடனே லாஸ்ட்டாக அந்த ட்ரெடிஷ்னல் ஒரு பாயாசம் ஒன்று கொடுத்தாங்க. அட்டா, அப்படியே அந்த அப்பளம்லாம் போட்டு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டு. என்னடா சைடில் சத்தம்னு எல்லாரும் பீதியோட திரும்பி பார்த்தா அங்கே ஒரு புள்ளிமான் வெல்கம் டு தி ஜங்கிள்னு எங்களை வெல்கம் பண்ணிச்சு. இங்கே ஒரு ஈகோ ஷாப் இருக்குது. இங்கே ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ், அது இல்லாமல் நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ் ட்ரைபல் பீப்புள்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கேரளா கவர்மெண்ட் இங்கே ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்னா, இங்கே ட்ரைபல் பீப்புள்ஸ்க்காக நிறைய வேலை வாய்ப்பை பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இப்போது சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லெட்ஸ் சீ
கொஞ்சம் எதனா பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க. வச்சு இந்த டைகர் மட்டும் பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். இந்த சஃபாரியில் ஸோ டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 643 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. அதில் நம்ம கவர் பண்ணது இந்த 56 ஸ்கொயர் கிலோமீட்டர். அனிமல்ஸ் ஆர் மேட்டர் ஆஃப் சான்ஸ் தான். ஏதாவது பார்த்தாலும் மேக்ஸிமம் சைலண்டாக இருந்தால் கொஞ்சம் கூட பக்கம் பார்க்கும். ஒரு 50 பேர் உட்கார்ற மாதிரி ஸ்வராஜ் மேஸ்டால எங்களை சஃபாரி கூட்டிகிட்டு போனாங்க. இந்த சஃபாரி ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட்டம் கூட்டமாக அழகான புள்ளிமான்கள். ஸோ இந்த சஃபாரி ஸ்டார்டிங்லேயே அனிமல்ஸை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இன்னும் போக போக டைகரு, லெப்பர்டு, எலிஃபெண்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு த்ரில்லாக கிளம்புவோம். பார்த்தீங்கன்னா மெயினாக வாட்டர் ரிசோர்ஸ், அதாவது மெயினாக குடி தண்ணிக்கு யூஸ் பண்ணுறாங்க. நல்லா பவர் ஜென்ரேட்டிங், அக்ரிகல்ச்சர், இந்த மூணுக்கு தான் நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கேருந்து ஆழியார் வழி இங்கேருந்து ஓப்பன் கனால் வழியாக ஆழியாருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த டேம் பார்த்தீங்கன்னா ஐயா காமராஜர் அவர்களோட பீரியடில் கட்டப்பட்டது. இங்கிருந்தும் தமிழ்நாடுக்கு அதிகப்படியாக குடிநீர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போர்டு வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த டேம்குள்ளே யாருமே பெர்மிஷன் இல்லாமல் நுழையவே கூடாது. ஸோ இங்கே கைடு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சர் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இடத்துல. டேம் முடிச்சு ஜங்கிள் சஃபாரியை கண்டினியூ பண்ண கொஞ்சம் தூரத்துலேயே 3 யானைங்க பார்த்தோங்க. ஆனால் அதில் ஒரு யானை மட்டும் ஒரு முறைச்சது பாருங்கள். உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டன் ஆகிட்டோம். இந்த ஜங்கிள் சஃபாரியோட செகண்ட் வியூ பாயிண்ட் கன்னிமாரா டீக், த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டீக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 500 இயர்ஸாக ஸ்டாண்ட் அலோனாக இருக்குது. இந்த டீக் ட்ரீ பார்க்கும்போது ஐ ஆம் லெஜண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரியே அந்த சூப்பர் வியூவில் அப்படியே தனியாக நின்றுட்டுருக்குங்க. யாரா காட்டுக்குள்ளே போகிறோம்? ஆ சொல்கிறா, பேசுகிறா, வீடியோவில் பேச மாட்டியா? ஏண்டா உச்சா போகிறதுக்கலாமாடா நம்ம கூட போக முடியும்? வா அது பாரு. என்ன ப்ரோ ஏறிடலாண்ணா ப்ரோ? 500 years old. நான் இல்லை லைக் அப்துல் கலாம். 500 years old ஆடா நான்? அப்துல் கலாமுக்கு அப்படி டேய், அப்படி இருந்தாலும் நீ பெருமை பண்ணுண்ட. 500 years old கூட நீ பழகிட்டு இருக்குன்னா உனக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா? லிவிங் லெஜெண்ட்ரா நான். பிரிட்டிஷ் பீரியடில் எக்ஸ்ட்ராக்ஷன்லேருந்து தப்பிச்சு ஒரு 500 இயர்ஸாக கம்பீரமாக நிற்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. டேய் அந்த ட்ரீ அநேகமாக இன்னைக்கு விழுந்துரும்னு நினைக்கிறேன்டா. உன்ன மாதிரி ஒரு மனுஷனை சந்திச்சிருக்குல்ல அந்த ட்ரீ. ஏன்னா உன் கால் பாதம் பட்டுருச்சு இல்லை? முதல்ல உன் கால் பாதம் பட்டனால தான். அட இவனுங்க தானே விதவிதமாக வருவானுங்க. நம்மளை ஒரு 4-5 ஃபோட்டோ எடுப்பானுங்க. நம்மளை கையை காமிச்சிக்கிட்டு அவனுக்குள்ளேயே ஏதோ சந்தோஷமாக பேசுவானுங்க. அப்பாடா, மொத்தத்தில் நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருந்த மானை பார்த்து நாங்களும் ஒரு பாயின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜங்கிள் சஃபாரியை கண்டினியூ பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா 3வது வியூ பாயிண்டாக நம்மளை கூட்டிகிட்டு போன இடம் தான் ரிவர் ராஃப்டிங். இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே லேக்கு தாங்க. ஆனால் பட் இது ஒரு சன்செட் பாயிண்டில் சூப்பர்பாக ஒரு அழகான பேம்பு போட்டில் நம்மளை எல்லாருமே உட்கார வச்சுட்டு அந்த விண்டாக இருக்கட்டும், அந்த சன்செட்டாக இருக்கட்டும், அந்த வாட்டரோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இட் வாஸ் ஆசம்னு சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, crocodiles இந்த ரிவரில் இருக்குது. ஸோ அதனால் உள்ள கையெல்லாம் போடாமல் ட்ராவல் பண்ணால் பெஸ்ட்டு ஸ்பாட்னு சொல்லலாம். ரிவர் ராஃப்டிங்க்கு அப்புறம் அவங்க பாரம்பரிய கலையான ட்ரைபல் டான்ஸுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. டீமோட லீடர் பாத்தீங்கன்னா
சித்ராக்கா Chitra is the leader. So we give a big applause to உங்க கூட சேர்ந்து ஆடினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ஒரு பெரிய கேட்டு அது இல்லாம அங்க திருப்பி வாத்தியம் சூப்பர் சூப்பர் Which country you are? German. The German guys. Great. So, நம்மளுடைய பாரம்பரிய கலையை வந்து ஜானும் டெஸ்ஸாவும் கத்துருக்காங்க. ஜெர்மனி வரைக்கும் நம்மளுடைய பாரம்பரிய கலை போகுது. வெரி வெரி ஹாப்பி. How you feel? Very good. Great. Thank you the audience. Thank you. திருப்பாதடா. எங்க பாக்குறோம் bro? And to the audience. Thank you guys. மறுபடியும் ஜங்கல் சஃபாரியை தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சின்ன ரேபிட் பார்க்க முடிஞ்சுது. எங்களுக்கும் அதே மாதிரி தாங்க கொஞ்சம் சின்னதாக தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 3 காட்டு யானைங்க. எங்கள் எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் அப்படியே பயங்கர பயம் வந்துருச்சு. என்னடா போகும்போது பார்த்தா அதே காட்டு யானைங்க தானா, கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தனியாக ஒன்று நின்றுருக்கு பாருங்கள், ஒரு 4வது காட்டு யானை. ஸோ 4 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ண போகிறாங்களோன்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஆனால் நைட்டில் பார்க்கும்போது பயங்கர த்ரில்லிங்காக இருந்ததுங்க. அதை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி பெருசாக ஒரு யானை கிராஸ் பண்ணிட்டு போகுது. எங்களுக்கெல்லாம் ஒரு மைண்ட் வயசு, நாங்கள் சொல்லிட்டு வந்தோம், நீங்களும் சொல்லிட்டு வாங்களேன்டா. அதுக்கப்புறம் நாங்கள் ஜங்கல் சஃபாரியில் பார்த்தது தான் இந்தியன் கவுர். இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. ஆண் மாடு வந்து 1500 கிலோ இருக்குமா, பெண் மாடு வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோ இருக்குமா. இதை ஒரு டைகர் அடித்து தனியாக சாப்பிடுதுன்னா அதுக்கு எவ்வளோ வலிமை இருக்கும். இந்த காடே ஒரு விசித்திரமான விஷயம் தானே. ஐயோ அங்கே லெப்படு பாருங்க அப்படின்னு நம்மளை பயமுறுத்தி கொஞ்ச நேரத்தில் பீதி அடைய வச்சிட்டாங்க. பார்த்தா ராஜ நட போட்டு ஒரு லெப்படு, டே நீங்களாடா டெய்லி இந்த பக்கம் வர்றது லைட் அடிக்குது, சே போங்கடா அப்படின்ற மாதிரி கேஷுவலாக காட்டுக்குள்ளே அழகாக நடந்து போயிட்டு இருந்துச்சுங்க. என்னடா இங்கே ஒரு லெப்படு பம்புதுன்னு ஆச்சரியமாக பார்த்தா அப்போ தாங்க எங்களுக்கு புரியுது. பஞ்சாக அங்கே ஒரு கொத்தா புள்ளிமான்கள் தெரிஞ்சிட்டு இருந்தது. இது எல்லாத்தையுமே நல்லா ரசிச்சுட்டு நாங்களும் ஹாப்பியாக எங்கள் ரூமுக்கு போயிட்டோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு வேக்கப் காலாக மார்னிங் 6:45க்கு ட்ரெக்கிங் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு நிம்மதியாக ரூம்குள்ளே போய் தூங்க போயாச்சு. சைலண்ட்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு விசித்திரமான சவுண்ட் வரும். இது யார் கொடுத்தான்னு கடைசி வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு முன்னாடி ட்ரெக்கிங் போய் இந்த மாதிரி நைட் சஃபாரி போய் யாருக்காவது அனுபவம் இருந்திருந்தால் இந்த சவுண்டு கொடுத்த அனிமலை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸ்டார்ட் பண்ணலாமா மாஸ்டர்? போலாம் வாங்க. சிஎஸ்எஸ்ஸா? குட்டி சிஎஸ்எஸ் சொல்றா. எதுக்குடா சிஎஸ்எஸ் கொண்டு வந்திருக்க? இது வருது பாரு சிஎஸ்எஸ் இன்னொரு மெம்பர். மாஸ்டர் ட்ரெக்கிங் 1 hour தானா? நீங்கள் வீடியோஸ்லேயே இருந்தீங்கன்னா எப்படி? வந்ததுல ஏதாவது இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நாம யூஸ் பண்ண முடியும். அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா இங்கே பேசிட்டே வந்தீங்கன்னா எனக்கும் கேட்காது. அவங்க ரொம்ப ஷேரிங் சென்ஸ்னால கண்டிப்பாக பாடியோட ஸ்மெல் கிடைச்சாலே போதும். சம்டைம் தே கேன் வெயிட் ஃபார் அஸ். அதனால் மேக்ஸிமம் வந்து சவுண்ட் இல்லாமல் வாங்க. நம்ம நேற்று வெஹிக்கிளில் பார்த்த மாதிரி கிடையாது, இப்போ நம்ம லைவாக காட்டுக்குள்ளே போகிறது. அதே மாதிரி உங்கள் சேஃப்டி உங்கள் கையில் தான். ஓகேங்களா? இருக்கலாம். ஏய் ஒரு நிமிஷம் கிச்சு, உனக்கு தான் மெயினாக சொல்கிறாங்க வாயை மூடிட்டு வருவியான். சரி நீ இல்லைன்னா ஏதாவதுனா சொல்லு. சரி வா, வாயை திறக்காத. சரி. டீப் ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக்கிங் போகிறோம். ஸோ அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, யாரும் பேசாமல் இருங்க, பிகாஸ் அனிமல்ஸ் வில் வெயிட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see, it's going to be chill. குத்திடுச்சிங்களா?
வா 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 அவரை ஃபாலோ பண்ணுங்கடா. கையில் ஒரு ஆயுதம் எடுத்துருக்குறேன். ஒன்றும் இல்லை, அனிமல்ஸ்லாம் அடிக்க முடியாது. சும்மா இந்த முள்ளெல்லாம் வந்துச்சுன்னா இதை வச்சு விலக்கி விடலாம். இல்லடா கிருஷ்ணா? ஆல்ரெடி குத்திட்டேன். Come on, let's go. இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள். ஓ இதெல்லாம் யானை வந்ததா? வந்துட்டு நம்ம டைரக்டா பார்க்காட்டி இன்டைரக்ட் எவிடன்ஸ். ஓகே ஓகே. அப்போ இங்கே தான் நியர்பை இருக்குமா? நியர்பை இங்கே இருக்கலாம். முன்னாடி ஒரு யானை விரட்டிச்சான். அது மோஸ்ட்லி இந்த சரௌண்டிங் தான் சுத்துன்றாரு. ஆனால் விரட்டின யானைகிட்டே திருப்பி தைரியமாக வந்துருக்கீங்களே. கூட நாங்கள் வேற. அதுதான் நீ இருக்கிறனால தான் ப்ரோ வந்திருக்கோமே யானையை வரட்டுவேன்னு. எது 2 days முன்னாடி சொல்கிறேன். இன்னைக்கு ஒன்று போகும்போது பார்த்தல ஆயுதம் பார்த்தல என்ன நினச்சிக்க தெரியுமா, நம்ம குட்டி யானை ஏதோ அட்டாக் பண்ண வருது இந்த காட்டின ஒன்று அட்டாக் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஏன்டா என்னேண்டா அட்டாக் பண்ணோம்? நான் என்னடா பாவம் பண்ணோம்? ஏன்னா நீ தானே ஆயுதம் வச்சிருக்கேன். நான் சொல்றேனே இவர் தான் ஆயுதம் வச்சிருக்காரு. நாங்களாம் பார்க்கலாம். உன் வாய் இருக்கிற வரைக்கும் ஒன்றை தான்டா எல்லாமே இருக்குமா அட்டாக் பண்ண. பரவாயில்ல. அதை விட கொஞ்சம் பெரிய ஆயுதமாக எடுத்துருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, ட்ரெக்கிங்கில் மேடு பள்ளமாக இருக்குது. அதனால வந்து பிடிச்சி ஜம்ப் பண்ணி போகிறதுக்கான ஆயுதம் இது, வேற ஒன்றும் இல்லை. கேர்ஃபுல் கேர்ஃபுல். இங்கே தான் யானைங்க புலி இது டைகர் நடமாடும் இடமா இங்கே. என்னது டைகரா? ஆமாம் ஸ்பாட்டடா இங்கே. ஓ டைகரோட ஸ்பாட் அது. ஏய் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குடா. யானை சாணம். ஆமாண்டா டே. ஏங்க ட்ரெக்கிங் போகும்போதுமாங்க புருஷன் முன்னாடி சண்டை போடுவீங்க? ஒரு மனுஷன், ஆனா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில எங்கேயுமே வந்து நிம்மதி இல்லைல்ல. இது வந்து லெப்பர்டோட ஸ்கிராட்ச் மார்க், டெரிட்டரி மார்க்கிங். இது டைகர். இது ஃபுல்லாவே வந்து டைகரோடது. ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு. இங்க இருந்து ஏன் ஹைட்ல நின்று ஸ்கிராட்ச் பண்ணுது ப்ரோ. என்ன ஒரே ஃபோட்டோ செஷனா? ஆமாம் ப்ரோ, நம்மளும் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுட்டு ப்ரோ. நம்மளும் ஸ்கிராட்ச் பண்ணுவோமா? கேமன், திஸ் இஸ் மை டெரிட்டரி. ஆல்ரெடி இங்கே வரும் இங்கெல்லாம். கரடியா? அடுத்தா எங்க எங்க சொல்லுங்க. இது எல்லாமே கரடியோட ஆய், கரடியோட ஷிட். இது ஒரே இடத்துல கரடி, லெப்பர்டு, டைகரு, எலிஃபண்ட் எல்லாமே ஒரே இடத்துல ஷிட் பண்ணிருக்கு. ஐ ஹோப் திஸ் இஸ் தேர் ரெஸ்ட் ரூம் நினைக்கிறேன். ஆமா, பிரைவசி இல்லாம வரோம். பாத்ரூம்குள்ள பிரைவசி இல்லாம வரோம்னு சொல்லிட்டு நம்மளை அட்டாக் பண்ணுற போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ரெக்கிங்கில் எங்களால் எந்த மிருகத்தையுமே ஸ்பாட் பண்ண முடியல. உங்களுக்கு லக் இருந்ததுன்னா உங்கள் ட்ரெக்கிங்கில் நிறைய மிருகங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதோட பை பை வைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ட்ரெக்கிங்கை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். குளம்ல 1 day ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அண்ட் இட் வாஸ் அன் ஆசம் ஜர்னி. நைட் சஃபாரியில் லெப்பர்ட்ஸ் நிறைய பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து டைகர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால, டெரிட்டரி அனிமல்னால அங்கங்கே இருந்துரும் பார்க்க முடியல. அண்ட் மார்னிங் ட்ரெக்கிங்கில் கூட அனிமல் ஸ்பாட் பண்ண முடியல. ஆனால் அனிமல்ஸோட ஷிட்டு மட்டும் நாங்கள் பார்த்தோம். வி ஆர் ஸோ ஹாப்பி அபவுட் தட். ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் தான், யூ கேரி யுவர் ஓன் ஸ்நாக்ஸ் கொஞ்சம். அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் இல்லாமல் பர்சனல் வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ராவலிங் அப்போ வாட்டருக்கெலாம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். மற்றபடி மஸ்ட் விசிட் பிளேஸ், சூப்பராக இருக்குது. ஸோ யூ கேன் என்ஜாய் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்ட் ட்ரிப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நெக்ஸ்ட் வ்ளாகில் கொடுக்குறோம். அது இல்லாமல் மெனி மோர் அட்வென்ச்சர்ஸ் டு கம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய். அவர் முடிக்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயம் வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் பிளான் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு 2 நாள் ட்ரிப்பாக பிளான் பண்ணுங்க. ஏன்னா இட்ஸ் ஒர்த் இட். ஒரு நாள்னா யூ ஒன்ட் ஹேவ் டைம். வர வரையுமே உங்களோட வேல்யூ தெரியாது. வந்தக்கப்புறமா யூ ஹேவ் லாட் மோர் டு எக்ஸ்ப்ளோர். எங்களுக்கு ஆக்சுவலாக போகிறதுக்கு மனசே இல்லை, பட் வி டோன்ட் ஹேவ் சாய்ஸ். எஸ், வி ஹேவ் டு கோ பேக். ஆமாம், குச்சி. ஆமாம், இவர் மாதிரி வயசானவருக்குலாம் வந்து தடி ஒன்று வேணும். அதில் நீங்களும் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, பாய்.